ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லியதே ஜன்ம பத்திரிகா சூர்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்தஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தட்சிணாயன புண்ணிய காலம் பிறந்தாச்சு. உத்தராயணம் தட்சிணாயனம் என்று சொல்லுவோம். தட்சிணாயன புண்ணிய காலம் பிறந்தாச்சு. இனிமேல் எல்லாமே கொஞ்சம் அமோகமாக இருக்கும் அப்படிங்கிற இது உண்டு. வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய இந்த வாரத்தில் இந்த ராசி பலன்கள், இந்த வாரம் கிரகங்கள்லாம் எப்படி நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு இந்த வார ராசி பலன் நமக்கு சொல்கிறது. இந்த வார ராசி பலன் சொல்லும்போது 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரையில், ஆடி மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஆடி மாதம் 11ஆம் தேதி வரையில் 12 ராசிக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும், பொது பலன்கள் எப்படி இருக்கும். இது பொது பலன்கள் தான். சுய ஜாதகம் அப்படிங்கிறது வேற, ஜன்ம ஜாதகம் அப்படிங்கிறது சொல்கிறதுங்கிறது வேற. பொது ஜாதகம் எப்படி இருக்கும், இந்த வாரம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன இருக்கணும், எப்படி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவ்வளவுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜூலை 27ஆம் தேதி அப்படின்னு சொல்லும்போது வாஸ்து நாள், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் வாஸ்து நாள் வருது. சில பேருக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடும். வாஸ்து நாள்னு சொல்கிறாங்களே, ஆடி மாதத்தில் பூமி பூஜை போடலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும். எந்த மாதமாக இருந்தாலும் வாஸ்து கண் திறக்கிற நாளில் பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது தனி சிறப்பு. அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, எந்த நாளாக இருந்தாலும் எந்த இதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பூமி பூஜை போடுறது அப்படிங்கிறது சிறப்பானது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நாளில் ஒரு பூமி பூஜை போட்டு ஆவணி மாதத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு கூட ஆரம்பிங்க, தப்பு கிடையாது. ஆனால் வாஸ்து கண் திறக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாஸ்து நாளில் தான் பூமி பூஜை போட்டால் அந்த சிறப்பாக இருக்கும். ஆடி மாதங்கிறது அம்மனுக்கு உகந்த மாதம். அதே போல் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லும்போது பூமி பூஜை போட்டு நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது நீங்கள் எப்போலேருந்து ஆரம்பிக்கலாம், ஆவணி மாதத்துலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஆடி அமாவாசை வருது, பித்ருக்களுக்கு உகந்த தினம், ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் பித்ருக்கள் தினம். முன்னோர்களுக்கெல்லாம் திதி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள். ஸோ அந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய, நீங்கள் கோவிலுக்கு போய் திதி கொடுத்தாலும் சரி, வீட்டிலையே திதி கொடுத்தாலும் சரி, அந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. இந்த திதி கொடுக்கறதுலையே ரொம்ப ஒரு நிறையா ஆலயங்கள் இருக்குது. நம்ம பார்க்குறோம், ராமேஸ்வரம் போகிறாங்க, அதே போல் தனுஷ்கோடி போவாங்க, வேதாரண்யம் போவாங்க, நிறையா இடங்கள் இருக்குது, தேவிப்பட்டினம், நிறையா இடங்கள் இருக்குது திதி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி. கடற்கரையோரம் நிறையா இடத்துலலாம் நிறையா கோவில்களில், குளக்கரை, ஸோ நிறையா இடத்துல இந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது உண்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் ஒரு இடம் இருக்குது, பரசுராமர் கோவில்னு. எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. பரசுராமர் கோவில்னு இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா சிரார்த்தத்துக்குன்னே உகந்த ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. ஒரு முறை போயிட்டு அதில் நிறைய நல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்லாம் வரும். நான் திதி கொடுத்ததில்லை, கொடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த பரசுராமர் கோவிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். சரி, அடுத்ததாக இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத 12 ராசிகளுக்கான பலாபலன்களை பார்க்க போகிறோம். 12 ராசி பலன்கள், மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் வார ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது தோல்விக்கு இடமில்லை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு அடுத்து மேலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உயர் அதிகாரி ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சந்தோஷமான சில சூழ்நிலைகள் குடும்பத்தில் உண்டு. புதிய வருமான வாய்ப்புகள் நிறையா உண்டு. புதிய வருமானம், புதிய சேர்க்கை எல்லாமே நிறையா உண்டு. அதாவது சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது, சிம்ம ராசிக்கு அப்படின்னும் போது இப்போ ஏகப்பட்ட சில சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளை கரெக்டாக தீர்த்துடுறீங்க. ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் தீர்க்க வரும்பொழுது சில முன்னுக்கு பின்னான சில செய்திகள், முன்னுக்கு பின்னான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால உங்களுக்கே சில கவலைகளாக இருக்குது. என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இந்த மாதிரி இருந்தால் நம்மளால் அடுத்து என்ன செய்கிறது. ஒரு பக்கம் பணம் பிரச்சனை, ஒரு பக்கம் வேலை பிரச்சனை, ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, ஒரு பக்கம் தூரத்தில் இருக்கீங்க, குடும்பத்தை விட்டு தூரத்தில் இருக்கீங்க, குடும்பத்துக்கு அடிக்கடி போக முடியல, கணவன் ஒரு இடம், மனைவி ஒரு இடம், குழந்தைங்க ஒரு இடம், இப்படியெல்லாம் சில சிரமங்கள் சிம்மராசிக்கு இருந்துருக்கு. அதுலேயும் சிம்மராசிக்கு இந்த ஆண்டு கல்யாணம் பண்ணினால்
ரொம்ப கொஞ்சம் பார்த்து கல்யாணம் பண்ணணும். ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது இந்த வருஷத்தில் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தெல்லாம் கரெக்டாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னு கேட்டால் சிம்ம ராசிக்கு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கு, அடுத்த அஷ்டமச்சனி, ராசியிலேயே ராகு கேது, ராசியில் கேது வேற, நிறைய பிரச்சனைங்க இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையில் கொண்டு விட்டுரும். சில பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. நல்லா அதாவது ஒரு ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லிடணும், சிம்மராசியா ரைட்டு இப்படி இருக்கா, பொண்ணு ஜாதகமாக இது பையன் ஜாதகமாக என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்க. ஒரு சின்ன தவறு பெரிய தவறுதலை கொண்டு விட்டுரும், பார்த்துக்கோங்க. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ அதனால் இதை சொல்லியிருக்கேன், பார்த்து செய்யுங்க. அதே போல் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் உத்தியோகத்தில் இருக்கீங்க, வேலையில் இருக்கீங்கன்னு சொன்னால் வேலையில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க. வேலையில் கொஞ்சம் கவன சிதறல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் சொல்லிடுறேன், கோச்சிக்காதீங்க, தலையில் அடித்து வேலை வாங்குவானுங்க, பார்த்துக்கோங்க. தலையில் தட்டி வேலை வாங்குவானுங்க. வேலையை செய்கிறா சும்மா அங்கே என்னடா பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் வரும். கவனமாக சிம்மராசிக்காரர்கள் வேலை செய்யும். தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சொந்த தொழில் ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்கள், வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான சூழ்நிலைகள் இருக்கும். சில பேருக்கு பணியிடை மாற்றம் வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய தலைவலி உண்டு. இந்த வாரத்தில் எக்கச்சக்கமான தலைவலி உண்டு. ஒரே நேரத்தில் எல்லாம் ஒரே நேரத்தில் வந்து மாட்டும். அது நீங்கள் பார்ப்பீங்க இந்த வாரத்தில், அந்த மாதிரிலாம் உண்டு. தொழில் அப்படின்னு எடுத்துனோன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள். நோய் உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள் அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு நேரம் ஒரு வெளியில் போயிட்டு வந்த ஒரு மயக்கம், ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரியோர்களுக்கு ரொம்ப அதிகமாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும், வீண் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். என்ன செய்யணும், என்ன பண்ணணும், என்ன செஞ்சால் நமக்கு அடுத்தது நல்லதுங்கிறது சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் யோசித்து எச்சரித்து சில விஷயங்கள் செய்தால் சிறப்பாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்டது 70 மடங்கு 80 மடங்கு இருக்குது. கடன் நிறையா இருக்குது, கடன் குறைச்சி இல்லை, கடன் நிறையா இருக்குது. அதனால் கடன் வாங்கி சில பேர் சுபகாரியம் செய்யணும், கடன் வாங்கி சில பேர் சுபகாரியம் செஞ்சுட்டு பண்ணிக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் கடன் வாங்குறதுல மும்முரமாக இருக்காங்க. கடன் வாங்கி தான் சில விஷயங்கள் செய்யணும், சொத்தை விற்று தான் சில விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகளில் இப்போ இருந்துட்டு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருங்க. கடன் விஷயத்தில் நிறைய கடன் சேர்த்துக்காதீங்க. சொத்து விஷயத்தில் கவனமாக இருங்க. சொத்து விஷயத்தில் நிறையா பிரச்சனைகள் வரும். பங்காளி சண்டை, தேவையில்லாத அடுத்தடுத்த சில பிரச்சனைகள். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு, முக்கியமாக சிம்மராசியில் இருப்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகள் வரும். கவனமாக பார்த்து செய்யுங்க எந்த ஒரு விஷயமுமே. பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது தனியாகவே நீங்கள் பெண்கள் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தி, நிதானத்தை கட்டுப்படுத்தி, நிதானமாக நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. ரொம்ப கோபத்தை காட்டாதீங்க. மேலதிகாரிகள் உங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க. ரொம்ப உங்கள்கிட்ட நிறையா ஒர்க்ஸு நிறையா கொடுப்பாங்க. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் கூட வீட்லேயும் வந்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நைட்டு வேலை செய்கிறீங்களா, நைட்டு ரொம்ப நேரம் ஆகிடுதா, திரும்பவும் காலையில் எழுந்திருந்து பாதி கொஞ்சம் அந்த விடியாமல் காலையில் எழுந்து மிச்ச வேலையை முடித்து அதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து நீங்கள் திரும்ப வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த வாரம் பூரா இருக்கும். உங்களுக்கு ஒர்க்கு மேலே வீட்டோட, அது ஆஃபீஸோட இந்த வேலை இருக்காது. வீட்டில் எடுத்துன்னு வந்து கண்டினியூ பண்ணணும், இங்கேருந்து அடுத்தது அங்கேயும் திரும்ப கண்டினியூ பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து பண்ணுங்கள். இப்போ சிறு குறு தொழில்கள் நல்லாயிருக்கும், விவசாயம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். பரிகாரம் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யணும், எப்படி பண்ணணுங்கிறத யோசித்து நிதானித்து செய்யுங்க. குலதெய்வ குறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்துலேயும் இருக்குது. ஆண் தெய்வமாக இருந்தால் நிறைய குறைகள் இருக்குது. அந்த குறை நிறையெல்லாம் பார்த்து சில விஷயங்களுக்கு பண்ணணும். அதெல்லாம் பண்ணினீங்கன்னா தான் சரியாக வரும். திருமணம், மறுமணம், விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் நிறையா இருக்குப்பா. இதெல்லாம் திருமணம், மறுமணம், விவாகரத்து, இதில் எல்லாத்துலேயுமே இந்த வாரத்திலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க. இந்த மாதத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பாடு பண்ணுங்கள். இல்லைன்னா பிரச்சனைகள் யார் மூலமாக வரும், எப்படி வரும்னு தெரியாது. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க எது செய்தாலுமே இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லும்போது. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம், ஏதாவது ஒரு சிவாலயம் போயிட்டு வாங்க. பாடல் பெற்ற ஸ்தலமாக போயிட்டு வந்தீங்கன்னா கூட நல்லது. நீங்கள் அந்த மாதிரி அந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 9 தீபம் ஏற்றுங்க. சுவாமிக்கு ஒரு தீபம், அம்பாளுக்கு ஒரு தீபம், விநாயகருக்கு ஒரு தீபம், முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம், நந்திக்கு ஒரு தீபம், கொடிமரம் இருந்ததுன்னா கொடிமரம், காலபைரவர், துர்கை, இந்த மாதிரி 9 தீபம் ஏற்றுங்க. டைம் கிடச்சதுன்னா திருவிடைமருதூர் போயிட்டு வந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. திருவிடைமருதூர் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கே கூடிய ஒரு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்.
கோபத்தை கட்டுப்படுத்தி, நிதானத்தை கட்டுப்படுத்தி நீங்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் இருக்க வேண்டும். அப்படிலாம் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த சில விஷயங்கள் இருக்கும். வீடு கட்டுதல், வீடு வாங்கிறது, வீடு விற்கிறது, இந்த பில்டர்ஸ் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கும் சொல்கிறேன், இந்த வீடு விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக என்னென்ன செய்யணுங்கிறத யோசித்து செய்யுங்க. வீட்டில் வரக்கூடிய சில பெண்களால் பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் எதுவுமே எச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது. பண விஷயம், கையெழுத்து போடுற விஷயம், இன்னொருத்தருக்கு ஜாமீன் போடுற விஷயங்கள் கவனமாக இருப்பது நல்லது. இதெல்லாம் இந்த மிதுன ராசிக்கான பலன்கள். சுபம். வாழ்க வளமுடன்.